டுடே சிங்கப்பெண்ணே சீரியல்ல அன்பு வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் துளசி சாம்பார் ஊத்துறாங்க. அவங்க அத்தையும் சாம்பார் கேட்குறாங்க. துளசிக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாரும் சாம்பார் சூப்பர் சூப்பர்ன்னு சொல்றாங்களேன்னு நம்ம துளசிக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. லலிதாவும் சாம்பார் நல்லா இருக்குன்னு எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா அன்பு, யாழினி, முத்து எல்லாரும் நம்மளும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல நம்ம முதல்ல சாப்பிட வேணாம். நம்ம லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும்னு சொல்லி நம்ம அன்பு வந்து சொல்றாங்க. நம்ம யார் அது அப்படின்னு பார்த்தா நம்ம துளசி தான். நம்ம துளசியை வந்து அன்பு வந்து கூப்பிடுறாங்க. துளசியும் ரொம்ப சந்தோஷமா மாமா இதோ வந்துடுறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் வா வந்து உட்காந்து சாப்பிடுன்னு சொல்றாங்க. என்னையே மாமா சாப்பிட சொல்றீங்கன்னு துளசி வந்து கேட்குறாங்க டவுட்டா. அப்போ வந்து இல்லை நீ தான் இந்த வீட்டுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டு அதனால தான் அப்படின்னு சொல்லி, என்ன மாமா நான் வந்து கெஸ்ட்டா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்றாங்க. இல்ல இல்ல நீ வந்து ஸ்பெஷல் எனக்கு அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு துளசியும் சாப்பிட்றதுக்காண்டி பந்தியில உட்காடுறாங்க. எல்லாரும் சாப்பாடு வந்து பரிமாறிட்டு இருக்காங்க துளசிக்காக. துளசி வந்து பரிமாறும் போது அன்பு மட்டும் அங்க இல்ல, தனியா உள்ள போயிடுறாரு வீட்டுக்குள்ள. என்னடான்னு பார்த்தா துளசிக்கு ஸ்பெஷல் சாம்பார் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அது என்ன சாம்பார்னு பார்த்தீங்கன்னா துளசி காரம் உப்பு அள்ளி போட்ட சாம்பார் தாங்க. அதை வந்து துளசிக்கு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்காண்டி அன்பு எடுத்துட்டு வந்து ஊத்துறாரு. நீ என்னம்மாமா டம்ளர்ல ஊத்துற அப்படின்னு சொல்லிட்டு துளசி கேக்குறாங்க. அதுக்கு இல்ல துளசி சாம்பார் வேற எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்க உனக்கு வந்து பத்தாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது, நீ இளநீ ஊத்திக்கோ, டம்ளர்லயும் இருக்கட்டும், அதுக்கப்புறமா வேணும்னா டம்ளர்ல இருக்கிறது ஊத்திக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த சாப்பாடை வந்து அன்பு மாமாவை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது, ஐயோ ரொம்ப காரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. காரம் காரம் காரம்னு கத்துறாங்க. அதுக்கு நம்ம அன்போட ஒய்ஃப் அதாவது நம்ம ஆனந்தி வந்து, என்னாச்சு துளசி என்னாச்சு சொல்லு, ஏன் கத்துறேன்னு கேட்குறாங்க. காரம் காரம் காரம்னு சொல்லிட்டு நம்ம துளசியும் கத்திட்டே இருக்கிறாங்க. அங்க இருந்த யாழினி, முத்து, ஆனந்தி அக்கா, மாமா எல்லாருமே பார்த்து கை கொட்டி சிரிக்கிறாங்க. நம்ம அன்பும் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறமா என்னடா இது எல்லாரும் சிரிக்கிறாங்கன்னு நம்ம துளசிக்கு ஒண்ணுமே புரியல. முழிச்சுக்கிட்டு காரம் காரம்னு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அன்பு வந்து பார்த்துட்டு, ஏண்டி நாங்களாம் கஷ்டப்பட்டு விறகடுப்புல சமைச்சா நீ வந்து அதுல உப்பள்ளி கொட்டிட்டு போவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு வந்து கோவமா துளசியை பார்த்து கேட்கறாங்க. அதுக்கு துளசி வந்து ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. பிளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம துளசி வந்து காரத்தையும் உப்பையும் அள்ளி போட்டுட்டு இருக்கும்போது நம்ம அன்பு வந்து பாத்துடுறாரு. இவ எதுக்கு கிச்சனுக்குள்ள வந்துட்டு போறா, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே கரெக்டா இருக்கு. இந்த சாம்பார்ல மட்டும் ஏதோ பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கறது அன்புக்கு புரிஞ்சுக்கிது. அதுக்கப்புறம் முத்தும் ஆனந்தியோடைய மாமாவும் வராங்க. என்னாச்சு இதெல்லாம் எடுத்துட்டு போலாமான்னு கேட்கும்போது இல்ல இல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சர்வ் பண்ணுங்க, இந்த சாம்பார் மட்டும் வேணாம்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல இது வந்து ஸ்பெஷல் சாம்பார், ஸ்பெஷலா ஒருத்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க.